Please welcome back to my channel and welcome back to my world. So in this video it's gonna be new preparation for 2026 episode 6 and இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு just one day இருக்கு. I want to prepare my room and இப்போ பேக்ரவுண்ட்ல இருக்கிற இந்த ஒரு ஷெல்ஃபையுமே நான் வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஷெல்ஃபை மட்டும் க்ளீன் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ள திங்ஸ் எல்லாம் நான் கீழே போடுற கிளிப்பை வந்து நான் வந்து எடிட் பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த க்ளீன் பண்ணுறதை மட்டும்தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை வந்து நான் வாட்டர் வச்சு தான் க்ளீன் பண்ணேன். பிகாஸ் இதை நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ட்ரையாக க்ளீன் பண்ணும்போது நிறைய டஸ்ட் இருந்துச்சு. ஓகே வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி இப்போ நான் வந்து வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குது பிகாஸ் நான் வெட் கிளாத் போட்டு துடைச்சதால. ஸோ அந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் நீட்டாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த டாப்லேருந்து கீழே வரைக்கும் க்ளீன் பண்ணும்போது கீழேயும் ஃபுல்லாக டஸ்ட் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா பிளான் அப்படியே ஷிஃப்ட்டு சேஞ்ச் பண்ணி நான் மேலேருந்து கீழே க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ கீழே க்ளீன் பண்ணது அது அப்படியே இருக்கட்டும். அண்ட் இந்த செகண்ட் ஷெல்ஃப் அண்ட் தேர்ட் ஷெல்ஃப் இது ரெண்டு மட்டும் ஸோ மேலேருந்து கீழே வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே உள்ள பொருள் எல்லாத்தையுமே கீழே எடுத்து போடணும். சரிக்கு என் பிரதர் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் மேலே உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே கீழே எடுத்து போட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக நான் வந்து பொறுமையாக க்ளீன் பண்ணி ஆர்டராக இது பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் இது எல்லாத்தையும் கீழே இறக்கிடலாமா? பார்க்க இப்போ நல்லா இருக்குது. இதில் உள்ள ஐட்டம்ஸ்லாம் கீழே போட்டதால் ஃபுல்லாக இங்கே மெஸ்ஸியாக இருக்குது. இப்போது டாப்பில் இருக்கிற அந்த மேலே ரெண்டுமே வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து அடுக்க போகிறேன். என்னால் அதை வந்து ஷூட் பண்ண முடியல பிகாஸ் என் பிரதர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதா சொன்னிருந்தான். பட் அவனையும் நான் சேர்த்துக்கிட்டேன் இதில் க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அதனால் அந்த ஒரு கிளிப்பை மட்டும் என்னால் எடுக்க முடியல. ஆல்சோ இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். அதை ஷூட் பண்ணுறதுக்கு மொபைல் அந்தளவுக்கு கேப்பபிலிட்டி இல்லை. ஸோ அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஃபைனல் அவுட்புட் உங்கள்கிட்ட வந்து நான் காமிக்கிறேன். அந்த ஷெல்ஃபை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அதோட பின் விளைவு என்னென்னா ஃப்ளோர் ஃபுல்லாக இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஃபுல்லாக டர்ட்டியாக ஆகிடுச்சு. பட் பிளேஸ் ஓவரால் க்ளீனாக மாறிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அண்ட் இப்போ நிறைய ஸ்பேஸுமே இருக்குது. லைக் இந்த இடத்துல வந்து நான் அந்த டால்லாம் வச்சு கொஞ்சம் நீட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த அட்லீஸ்ட் நீங்கள் இப்போ வந்து அவுட்புட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இது வந்து ஓவரால் க்ளீனாக தான் கஷ்டப்பட்டு என்னால் நான் பிரிண்டஸ்ட் இன்ஸ்பயர் பண்ணி பண்ணாலுமே அது அந்த மாதிரி ஆயிருக்காது. பட் ஓரளவு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கிற அளவு நான் வந்து ட்ரை பண்ணி அதை க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் நான் ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இஃப் யூ ஆர் வாட்சிங் மை சேனல் ஃபர்ஸ்ட் டைம் டூ சப்ஸ்கிரைப். அண்ட் இந்த மாதிரி நிறைய கான்டென்ட் பார்க்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you in the next video. ஸோ சீக்கிரமே வந்து இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கான நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ பிகாஸ் இது வந்து 6th எபிசோட். இனிமேல் நான் நிறைய விஷயம் நியூ இருக்குது ப்ரிப்பேர் பண்ணணும். லைக் விஷன் போர்ட் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ப்ளீஸ் வெயிட் அண்ட் வாட்ச் அண்ட் ஸ்டே டியூன். லவ் யூ ஆல். டாடா பை.